ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைய புது வரவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோ பூ இருக்குது. ஆனால் விதை வருமா என்னன்னு தெரியல. விதை வந்த மாதிரியே தெரியல. ஆனால் செடி நல்லா சீக்கிரமாகவே பெருசாகிட்டே வராங்க. நிறைய பூக்களும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க புது வரவு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் பாருங்க, உள்ளுக்குள்ளேயும் பூத்து இன்னும் சீடு எப்போ ரெடி ஆவாங்கன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறமும் வளைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சரி இவங்களாச்சா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சிவப்பு முழுசாக சிவப்பாக இருக்கக்கூடிய புளிச்சக்கீரை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இலைகள் முதல்ல வரும்போது பச்சையாக தான் வருது. சரி எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். முளைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் போட்டிருக்கோம். அந்த விதைகள் எல்லாம் எது முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பீக்கங்கான்னு நினைக்கிறேன். பீக்கங்காய் முளைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க இது ஒன்று சொரைக்காய் மாதிரி தெரியுது. 2 சொரைக்காய் முளைச்சிருச்சு. இது காராமணியா இல்லை, அவரை முளைச்சிருச்சு. இங்கே இது போட்டேன், முளைச்ச மாதிரி தெரியல. சிட்டு பரங்கி. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இதுவும் ஒரு வித அவரைக்காய் தான். சிவப்பு அவரைன்னு நினைக்கிறேன். பச்சை அவரை சிவப்பு அவரை கலந்து போட்டிருக்கேன். எது பச்சை எது சிவப்புலாம் தெரில. எது ஹெல்த்தியாக இருக்காங்களோ வச்சுட்டு மற்றதெல்லாம் நேற்றே கொஞ்சம் பிடுங்கிட்டேன். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒன்று போட்டால் அதில் மண்ணில் வேறு ஏதோ முளைக்குது. காராமணியில் பச்சையும் சிவப்பும் மட்டும்தான் இதில் போட்டேன். ஆனால் வேறு ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள். சரியா, ஓரளவு முளைச்சி வராங்க. இனி தான் இவங்களுக்கு பராமரிப்பு கொடுத்து எல்லாம் பண்ணணும். இது பாருங்கள், பர்பிள் கலர் வள்ளிக்கிழங்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொடி உருளை 1 2 3 4, இந்த ஒன்று 5 முளைச்சிருக்கு, இந்த ஒன்று 6 முளைச்சிருக்கு. குட்டி குட்டி கிழங்கு. அதுக்கப்புறம் இது இங்கனக்குள்ளே இது வச்சேன். இந்த ஒன்று இருக்குது. அதுதானா இல்லை வேறு எதுமான்னு தெரியல. காவல்லி கிழங்கு, ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிழங்கு வச்சேன். அதுதானான்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். இது முளைச்சிருக்கு. அடுத்து வெள்ளரியுமே ஓரளவுக்கு முளைச்சிது. நேராக லைன் போட்டேன். ஆனால் அங்கங்கே முளைச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து செடியில் என்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டை, நீல வெண்டை. இதில் வெண்டை போட்டவே இல்லை. பழக்கிளை கொத்தவரை தான் போட்டோம். ஆனால் அதில் வெண்டை முளைச்சிருக்கு. ஸோ வெண்டையை எடுத்துகிட்டு பழக்கிளை கொத்தவரை தான் போடணும். ஏன்னா அதுக்கு 2 சீடு தான் கிடச்சிச்சு. அதில் 1 முளைச்சிருக்கு. அதில் போய் வெண்டை முளைச்சதுன்னா வெண்டைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. வெண்டையை பிடுங்கிட்டு கொத்தவரையை தான் வளர்க்கணும். ஏன்னா அதுக்கு சீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை விட்டுடலாம். அப்புறம் வேறு என்ன முளைச்சிருக்குன்னு பார்க்கலாமா. இங்கே ஏதோ செடி முளைச்சிருக்கு பாருங்களேன். நான் இங்கே நம்ம ஒரு செடி முளைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு செடி வைப்போங்க. அப்படி தான் இந்த இதை வச்சேன். அது என்ன, ஓமவல்லியை ரீபார்ட் பண்ணும்போது வச்சேன். பார்த்தா ஏற்கனவே ஏதோ ஒரு செடி விதை போட்டிருந்துப்பேன் போல். அது ஒன்று முளைக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு கிழங்கு மாதிரி முளைக்குது. ஸோ என்னெல்லாமோ போட்டுட்டு வரலைன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ வச்சுருக்கேன். அப்படின்னாக்க இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். இதை பூச்செடி மாதிரி இருக்குது. ஓகே, இப்படியும் நடக்கும். அடுத்து ஒரு சிஸ்டர் ஒரு கெலாடிஸா ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதோட கிழங்கு முளைச்ச மாதிரி தெரியல. ரொம்ப நாள் ஆகிட்டு. இங்கே பாருங்க, அப்படியே இருக்கு. ஆனால் அழுகலை, அப்படியே இருக்குது. இன்னுமே ஆகலை. ஏன் இதை தோண்டி பார்க்குறேன் அப்படின்னா, இது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் ஒரு சிஸ்டர் கூட ஃபோன் பண்ணாங்க. இது முளைப்பு வர்றதுக்கு வாய்ப்பில்லை, இது வெளியில் வாங்கினது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தோண்டி பார்த்தேன். மற்றபடி அழுகிட்டோ என்னமோங்கிறதுக்காக தோண்டி பார்த்தேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள்லாம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ரீபார்ட் பண்ணினேன்னா, ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப தழுத்து வந்திருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஓகே, எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்குது. இது அங்கங்கே பிடுங்கி வச்ச முடக்கத்தான், நல்லா வராங்களான்னு பார்ப்போம். அது மாதிரி சிவப்பு பசலை சிஸ்டர் அனுப்பி விட்டது, எல்லாமே நல்லா தளர்த்துட்டாங்க, சூப்பர். இது பச்சை பசலை நல்லா கிளை வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எல்லாமே வச்சது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இது அது என்ன திப்பிலியே ஏதோ ஒன்று ஒரு சிஸ்டர் அனுப்பி கொடுத்தாங்க, அது நல்லா வரலைன்னு இல்லை, வரவே இல்லை. அடுத்தது இவங்க ரெக்கவர் ஆகி இப்போ தான் வராங்க. ஓகே, இது என்ன செடின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் இதை ஒன்றும் எனக்கு புரியலை, கூகுள் பண்ணாலுமே இது கரெக்டாக சொல்லலை. ஸோ அது என்ன செடின்னு சொல்லுங்கள். இங்கே இதுலேருந்து ஒரு கிழங்கு வருது, என்னன்னு தெரியல. எல்லாம் கலந்து ஒரே நல்ல தர வச்சோம் அப்படின்னாக்க எது வச்சோம் எது வைக்கலை என்ன முளைக்குதுன்னு தெரியல. எல்லாம் பூத்து காய்ச்சி எல்லாம் பண்ணால் தான் நம்மளால் இந்த செடிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் போல் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ இவங்களை பெரிய தொட்டியில் வச்சுருந்ததுனால இவங்க வளர என்ன ஆயிடுச்சாங்க அப்படின்னாக்க, பிரம்மகமலம் இந்த இலைகள் வம்பாக போயிட்டே இருந்தாங்க. தண்ணி தூரமாக வேற வச்சுட்டேன்னா தண்ணி ஊற்றுறப்போ வம்பாக போயிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன், கண் பார்வையில் வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால இவங்களை நல்லா கொண்டு பூக்க வைக்க முடியும். இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எங்கே பார்த்தாலும் நெற்பவளம் உங்கள் வீட்டில், என்ன பண்ணனே தெரில, அவ்வளோ நெற்பவளம் வளர்ந்து நிற்கிது. இனி பேசாமல் பொரித்து சாப்பிட வேண்டிதான். இங்கே பாருங்கள், நம்ம அந்தமான் நச்சு எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், செம்பருத்தி சூப்பராக வளர்ந்துருக்காங்களா. பூக்களுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.